கிடைக்காம இருக்க சூழல்ல என்ன பண்ண திட்டமிட்டீங்க? காங்கிரஸ் உங்களோட வழக்க சொல்றாங்க. உண்மையா சார்? இன்னும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில காங்கிரஸோட பேச்சு. எல்லோருக்கும் வணக்கம். வில்லிவாக்கத்தில் இப்பதான் வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணாங்க. சுமார் 18,500 ஓட்டுல வந்து வின்னிங் மார்ஜின். தமிழக மக்களுக்கும் குறிப்பாக என்னுடைய உறவுல இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கும் என்னுடைய தங்கைகளுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய தம்பிகளுக்கும் நன்றி. எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரமும் எங்களுடைய தலைவருடைய விஜய் அவர்களுடைய மக்கள் வைத்த நம்பிக்கையும் இந்த வெற்றியை மிகப்பெரிய நம்பிக்கையுடன் மக்கள் வந்து தமிழகமே கொண்டாடிட்டு இருக்கு. இன்னும் 20-25 தொகுதியில் வந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படலை. இன்னும் போயிட்டு இருக்கு 40 தொகுதிக்கு மேல. அதுல 100 ஓட்டு 500 ஓட்டு 1000 ஓட்டுன்னு வந்து கவுண்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து முழுமையாக அடைகிறதுக்கு 11 மணியோ 12 மணியோ ஆகலாம். இப்பதான் பெரம்பூர்லயே முடிஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி காலங்கள் வந்து டஃப்பான எலெக்ஷன் சில இடத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுது கடைசி சுற்று வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். நாங்கள் அந்த 118 நம்பரை நாங்கள் வந்து கண்டிப்பா தாண்டுவோம். அதனால ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு இப்ப நம்ம வந்து ஆன்சர் சொல்ல முடியாது. கண்டிப்பாக சப்போஸ்லாம் விட்டுருவோம். 11 மணிக்கு மேல பேசலாம். அப்புறம் நம்ம கொளத்தூர் அண்ணன் விஎஸ் பாபு அண்ணன் 2011 திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏஜென்டா இருந்தவர். ஜெயிச்சு முடிச்சவன தூக்கி போட்டாங்க. யாரு ஒதுக்கப்படுவார்களோ அவர்கள் எழுவார்கள்னு வந்து நிறைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எங்கெல்லாம் வந்து திமுகவுடைய குடும்பம் ஒரு சூழ்ச்சி வலையில் இருந்தாங்களோ, ஒரு சாதாரண ஏஜென்டா இருந்தவர் இன்றைக்கு அதே தொகுதியில் கொளத்தூர் தொகுதியில் மக்கள் வெற்றி பெற வச்சாங்கன்னா ஆதிக்கத்திற்கு எதிராக மக்கள் திரண்டிருக்காங்க. ஸோ அண்ணன் கொளத்தூர்ல விஎஸ் பாபு ஜெயிச்சதுக்கு காரணம் பெரம்பூர் முடிச்சோன்னே எங்கள் தலைவர் அவர்கள் கொளத்தூர் போகும்போதே மக்கள் 1 லட்சம் பேருக்கு மேல் மக்கள் திரண்டாங்க. முதல் மீட்டிங்லேயே சொன்னோம். அன்னைக்கே எங்க தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் கொளத்தூர்ல பயங்கரமா வெற்றி அடைந்தது. அதோட வெற்றியா நாங்க கொளத்தூர் தொகுதி வெற்றியை பார்க்கிறோம். இந்த மெசேஜ் எப்பொழுதுதான் ஆதிக்கவாதிகள் மக்களுக்கு எதிராக எழுவார்களோ மக்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அது 75 வருஷம் கட்சியா இருந்தாலும் சரி, 50 வருஷம் கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல 50,000 கோடி பணம் வச்சிருந்தாலும் சரி, இல்ல எந்த பணமா இருந்தாலும் சாமானிய மக்கள் நினைத்தால் எந்த ஆதிக்கவாதிகளும் தூக்கி எறிவார்கள். மன்னர் ஆட்சி